Hello all, welcome to this amazing platform of TK Maverick. இப்போ எல்லாரும் 10th முடிச்சுட்டு வெக்கேஷன் லீவில் இருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் நல்ல 10th ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். இப்போ எல்லாரும் நெக்ஸ்ட்டு ஒரு 1 month நெக்ஸ்ட்டு ஜூலை போல் மோஸ்ட்லி எல்லோரும் 11th போயிடுவீங்க. இந்த 11th 10th உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா 10th உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டெப்ஸு ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. பட் 11th ஆர் ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அண்ட் நீட் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கான்செப்ட் அப்ளிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரு கொஷின் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதே கொஷின் திருப்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப மினிமல். அதே கொஷின் வராது, பட் அதே கான்செப்ட் வரும். ஸோ உங்களோட 10th பேசிக்ஸ் கொஞ்சம் 11th தேவைப்படும். கொஞ்சம் நீங்கள் 10th என்ன மேக்ஸ் படிச்சிங்களோ அந்த மேக்ஸ் வந்து கொஞ்சம் 11th எக்ஸ்டெண்ட் ஆகி நிறையா சாப்டர்ஸில் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நம்மளோட கான்செப்டே என்னென்னா இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் பேக் டு பேசிக்ஸ் 10th நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரஷ்அப் பண்ணிட்டு நல்லா ஒரு பேஸ்மெண்ட் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம 11th போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ இந்த லீவில் இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு 7 to 8 லெக்சர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் அஹெட் ஆஃப் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அஹெட் ஆஃப் யுவர் கொலீக்ஸ், அஹெட் ஆஃப் யுவர் பியர்ஸ். யாரெல்லாம் அவங்க கூட ஸ்டடி பண்ணுறாங்களோ அவங்களோட நீங்கள் ஒரு படி முன்னாடி இருப்பீங்க எப்பயுமே. ஸோ இப்போ நம்ம 10th to 11th போகிறதுனால இப்போ 11th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், பைனாமியல் தியரம், ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிள்ஸ். இதெல்லாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இது எல்லா சாப்டர்ஸ்க்குமே பேஸ் வந்து 10th மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், சர்க்கிள்ஸ் அண்ட் கோனிக் செக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு ஒரு சாப்டர் 10th இருந்திருக்கும். அந்த சாப்டர் தான் உங்களுக்கு இதோட பேஸ். அந்த சாப்டர் உங்களுக்கு புரியலன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து இந்த 7 லெக்சர்ஸ் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ஸ் ரொம்ப தேவைப்படும். இப்போ நம்ம டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லெக்சரில் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ் கவர் பண்ண போகிறோம். நம்பர் சிஸ்டம்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுறம்போது அந்த லெக்சர் வரும்போது அதோட அஜெண்டாவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக நம்பர் சிஸ்டம்ஸில் என்ன கவர் பண்ணுறோன்னா ஃப்ரம் த வெரி பேசிக் கவர் பண்ண போகிறோம். ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அப்புறமா இன்டீஜர்ஸ்னால் என்ன, அதிலிருந்து அப்படியே பில்டப் பண்ணி எல்லா நம்பர் சிஸ்டம்ஸோட கான்செப்ட்டும் கவர் பண்ண போகிறோம். அடுத்து லாஸ் ஆஃப் இண்டீசஸ் எல்லா இடத்துலையுமே அப்ளைட் பண்ணும். இட் இஸ் அப்ளைடு எவ்ரிவேர். என்ன நீங்கள் கொஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் இது சால்வ் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு பவர் அப்ளிகேஷன் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் இண்டீசஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ a⁴m × a⁴n வந்துச்சுன்னா a⁴m+n உங்களுக்கு இந்த மாதிரி சில பல ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் 10th பேசிக்ஸில் இல்லை 9th பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோன்னா உங்களுக்கு 11th போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் படிச்சிருப்பீங்க 10th. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லி ஒரு சாப்டரே சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்னு 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி. நிறைய பேர் டஃபாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஐ வில் மேக் இட் வெரி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் ஒரு டஃப்னஸ்மே ஃபீல் பண்ணாத மாதிரி எவ்வளோ அந்த கான்செப்டை பிரேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரேக் பண்ணி உங்களுக்கு நான் ஈஸியாக புரிய வச்சுருவேன். அதான் என்னோட ப்ராமிஸ் உங்களுக்கு. அந்த ட்ரிக்னாமெட்ரி வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜேஇயில் ஒரு சாப்டராக இருக்குது. பட் நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் ஒன்று இருக்காது. அடுத்து நீங்கள் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் பேஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் கோனிக் செக்ஷன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாமே. இந்த 7 லெக்சர்ஸும் உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுவேன் இந்த பிரிட்ஜ் கோர்ஸில். இந்த 7 லெக்சரும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் யூ வில் ஃபீல் வெரி மச் கான்ஃபிடென்ட் இன் மேக்ஸ். அதே மாதிரி இப்போ ஏன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும், ஏன் நீங்கள் வேறு சேனல் ஃபாலோ பண்ண வேண்டாம்னா மோஸ்ட் சேனல்ஸில் வந்து இந்த கொஷின் இருக்குது, இந்த ஆன்சர் ஏன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த கொஷினுக்கு உங்களுக்கு எப்படி இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு, எப்படி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சிங்க, ஏன் இதை நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க, அந்த ஏன்ற ஒரு ஒய்ன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. வாட் இஸ் த சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை எழுதி போட்டு டிரைவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் கொஞ்சம் ட்விஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பிளாங்க் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் நடத்த ரெடியாக இருக்கேன்னா ஒரு கொஷினுக்கும் ஏன் இப்படி நான் யோசிக்கிறேன், ஹவு இஸ் த தாட் ப்ராசஸ், ஹவு இஸ் த இன்ட்யூஷன், எப்படி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் அரைவ் ஆகுறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பென்னில் எழுதி
ட்ரை பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ மார்க்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ வந்துடும். பட் 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட மைண்டு 11th 12th ஜேஇ நீட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட மைண்டு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு கம்மியாக நீங்கள் பென் யூஸ் பண்ணால் போதும், அந்தளவு அதிகமாக நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களோட மைண்ட், உங்களோட கான்செப்ட் அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபஸ்ட் ஷெடியூல் அண்ட் ஃபார்மேட் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மண்டே ஈவினிங் 6 PM யூடியூப்பில் லெக்சர் அப்லோட் ஆயிரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். நோட்ஸ் எல்லாமே நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுடுறேன். லாங்குவேஜ் வந்து இதே மாதிரி தங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் கம்பைண்டாக தான் இருக்கும். டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். இப்போ நான் என்ன உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு நான் மேக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நடத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நடத்திடுவேன். இந்த ஒரு 7 லெக்சர் நீங்கள் கண்டினியூஸாக கவனிங்க, யூ வில் ஃபீல் வெரி வெரி கான்ஃபிடென்ட் இன் மேக்ஸ். 10th மேக்ஸ் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும், கொஞ்சம் பேசிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும், கொஞ்சம் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் டஃப்னஸ் ஃபீல் பண்ணியிருந்தாலும், எல்லா கேப்பையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த பிரிட்ஜ் கோர்ஸே இருக்குது. ஃபஸ்ட் டே ஆஃப் 11th போனோடனே நீங்கள் எல்லோரும் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் வந்தோடனே ஒரு மாதிரி லாஸ்ட்டாக ஃபீல் ஆக மாட்டீங்க, நீங்கள் ரெடியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கான்செப்ட் தானே, இந்த கோர்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, இந்த கான்செப்ட் எடுத்து அப்ளை பண்ணுவோமே அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ஏன் இந்த சொல்யூஷன் பண்ணுறோன்னு நீங்கள் கொஷின் பண்ண ஆரம்பிக்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் அப்படியே நீங்கள் ரோட் லேர்னிங் பண்ணுறதுக்கு, அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஏன் இந்த சொல்யூஷன், த தாட் ப்ராசஸ், த இன்ட்யூஷன் பிஹைண்ட் இட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். தினைக்கும் வந்து லெக்சரை 6 PM அட்டென்ட் பண்ணிவிடுங்க. 6 PM அட்டென்ட் பண்ணிட்டு நோட்ஸ் மேக் பண்ணிட்டு ஆல்டர்னேட் டேஸில் தான் லெக்சர்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் 1 day கேப் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்து, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தா அதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்களே இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. see you on Monday 6 PM.